எபேசியர் 5வது அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றியும் சொல்லுகிறேன். இந்த போன வாரத்திலே நம்ம இந்த குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை குறித்த ஒரு போதனையை நம்ம போன வாரத்திலே நம்ம ஆரம்பித்தோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வெறும் திருமணம் ஆனவர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆகாதவர்களுக்கும் இது ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இருக்கும். சிலர் நினைக்கலாம், எனக்கு திருமணம் ஆச்சுங்க, என்னுடைய கணவர் இல்லை, உயிரோடு இல்லை, என்னுடைய மனைவி உயிரோடு இல்லை, இந்த செய்தி எனக்கு பொருந்துமா, எனக்கு பொருந்தாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பொருந்தும். இந்த செய்தியினுடைய முடிவில், இந்த நாள் இல்லை, இது தொடர் போதனை, இந்த செய்தியை கேட்க கேட்க இது எல்லாருக்குமான செய்தி என்று நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள். ஏன்னா இந்த திருமண வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறபடினால இது எல்லாருக்கும் அவசியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் தயவுசெய்து அங்கே இங்கே பார்க்காம நீங்கள் கவனமாக கவனிக்க முடியும் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருமணத்தை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினார், அதற்கான நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை எழுதினது பவுல் எழுதுகிறார். அவர் எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, திருமணத்தை குறித்த ஆலோசனைகளை, ஒரு செய்தியை இங்கே கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, அவருடைய ஒரு ஞானத்திலிருந்து அவர் எழுதலை, அவருடைய அனுபவங்களின் அடிப்படையில் அதை அவர் எழுதலை, இல்லை அவருடைய நிறைய காரியங்கள் அடிபட்டு தெரிந்து கொண்ட காரியங்களை அவர் எழுதலை, இல்லை அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவருடைய முற்பிதாக்கள், அவருடைய உறவினர்கள், குடும்பத்து ஆட்கள் இதெல்லாம் பார்த்து அதை அவர் எழுதலை. அவர் எப்படி எழுதுகிறார், இந்த திருமணத்தை குறித்த அந்த போதனையை அவர் எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, தேவனாகிய கர்த்தர் இதை குறித்து என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை எடுத்து போதனையாக மாற்றி திருச்சபைக்கு கொடுக்கிறார். இந்த போதனை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதை பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக அது மாறக்கூடியதாக அமையும். எந்த வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணுறார் அப்படின்னு, எந்த வசனத்தை அவர் எடுத்து பேசுகிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படி ஆகியிருக்கிறது. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த வசனத்தை தான் எடுத்து அவர் கோட் பண்ணி அந்த எபேசியர் 5வது அதிகாரத்தில் அவர் எடுத்து ஒரு போதனையாக திருச்சபைக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த திருமணத்தை ஏன் ஏற்படுத்தினார்ன்ற காரியத்தை திட்டமும் தெளிவுமாக இந்த ஆதியாகம புத்தகத்திலேயே அவர் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நம்ம கருத்தாக வாசித்தோம் அப்படின்னா, அதனுடைய ஆழங்களை புரிந்து கொண்டோமானால் அநேக சத்தியங்கள் நமக்கு நிச்சயமாக புலப்படும், நம்ம அறிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினார், அதற்கான முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு 2வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஆதியாகமத்திலே, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அப்படி இருக்குது. என்ன இருக்குன்னா, ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குனாரா, வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அவர் சொல்கிறாரு, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உண்டு பண்ணி சொல்கிறாரு. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். பூமியை பார்க்குற ஆகாய விரிவை உண்டாக்கிட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு, நல்லது என்று கண்டார். ஒவ்வொன்றத்தையும் உருவாக்கி சிருஷ்டித்து பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு வருது. இந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லது அல்ல என்று காண்கிறார்.
எது நல்லதல்லன்னு காண்கிறாரு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவரே எனக்கு துணைங்க, அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஆனால் இது கர்த்தரே சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தரே. ஏன்னா மனுஷனாக இருக்கிறபடினால அவனுக்கு ஏற்றாறு போல் ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் துணையாக இருக்க முடியும் இந்த உலகத்தில். அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, எல்லா காரியங்களையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையில் மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவனுக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்து ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உண்டாக்குகிறார். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஏற்ற துணை அப்படின்னு வருது. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏற்ற துணை அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் சொல்கிறாங்கல்ல. இப்போ நல்லா 2 பேருமே ஒரே கலருப்பா அப்படின்றாங்க. 2 பேரும் ஒரே கலரு. அதே போல் 2 பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க? மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிறாங்க. 2 பேருமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க. 2 பேருமே டபுள் டிகிரி. 2 பேருக்குமே நல்லா வசதிப்பா. இவங்களும் வசதி, அவங்களும் வசதி. கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டான மேட்ச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பர்ஃபெக்டான மேட்ச்ன்றது அது கிடையாது. இந்த உலகத்தில் சொல்லப்போனால் 100க்கு 100% பர்ஃபெக்டான மேட்ச் என்று ஒன்று கிடையாது. அப்படி கிடையாது. நம்ம வேணால் சொல்லலாம், ஒரே கலர் பர்ஃபெக்டான மேட்ச்சு, 2 பேர் வீட்லேயும் நல்லா வசதி, பர்ஃபெக்டான மேட்ச்சு, 2 பேருமே நல்லா படிச்சுக்கிறாங்க, பர்ஃபெக்டான மேட்ச்சு நம்ம சொல்லலாம். அது உண்மையாகவே அது பர்ஃபெக்டான மேட்ச் இல்லை என்பது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. ஏன்னா திருமணம் ஆகிற வரைக்கும் தான் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பர்ஃபெக்டான மேட்ச்ன்னுவாங்க. ஆனால் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, நான் என்னமோ நினச்சேன், ஆனால் கதையே வேறு மாதிரி போதே. இவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினச்சி, இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பேன், இவர் இப்படி தான் நான் நினச்சேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரில, இவரை பற்றி ஆள் வித்தியாசமாக இருக்கிறாரு, இவங்களுடைய எண்ணங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது, இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம நினச்சதெல்லாம் சும்மா தான் போல் இருக்குது, அது பர்ஃபெக்டான மேட்செலாம் இல்லைங்க, இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை பாடும் கிணத்துல தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லிலாம் புலம்புறதை நம்ம பார்க்குறோம். பர்ஃபெக்டான மேட்ச் ஒன்று கிடையாது. கல்யாணமான யாரை கேட்டாலும் அவர் சொல்லுவார்கள். யாரை கேட்டாலும் உற்சாகத்தில் வேணால் ஒரு கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, கதையே வேறு மாதிரி போய் இது நமக்கான நபரே இல்லாத மாதிரி இருக்குது, என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாரு, என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியல, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இனிமேல் எப்படி வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். ஆனால் பர்ஃபெக்டான மேட்ச்னு ஒன்று கிடையாது. அப்போ என்ன தாங்க பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். இதையே இந்த திருமண வாழ்க்கையை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, போதிக்கும் பொழுது, இது சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எபேசியர் 5வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், இந்த ரகசியம் பெரியது இதை சொல்லிட்டு சொல்கிறார், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்றார். அந்த ரகசியத்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றியும் சொல்லுகிறார். அப்படியே கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டு வந்தார், திருமணத்தை பற்றி சொல்லிட்டு வந்தார், புருஷன் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி அன்பு கூறணும், எப்படி கீழ்ப்படணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார் பாருங்க, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன்னு சொல்லி அப்படி முடிக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் பொழுதே ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் தொடங்கினார். எப்படி தொடங்குறாரு, இந்த மனுக்குலம் பாவத்துக்குள்ளே போகுது, இந்த மனுக்குலத்தை மீட்கணும், அதற்காக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டார். இப்போ கிறிஸ்து அவர் மணவாளனாக இருக்கிறாரு, சபை மணவாட்டியாக இருக்குது, இந்த சபையை மீட்கும்படியாக கிறிஸ்து பூமிக்கு வராரு. இப்போ பாருங்கள், கிறிஸ்து தான் புருஷன், சபை மணவாட்டி, சரிங்களா?
இப்போ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சபை வந்து மேட்சாக இருக்குதா சொல்லுங்களேன். கிறிஸ்து பர்ஃபெக்டாக இருக்கிறாரா இல்லைங்களா சொல்லுங்கள். கிறிஸ்துவானவர் பர்ஃபெக்டாக இருக்காரா? பர்ஃபெக்ட்னா பரிபூரணமாக இருக்கிறாரா? அவர்கிட்ட எதனா குறைவுகள் இருக்குதா? கிடையாது. அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவர் பரிபூரணமாக இருக்கிறார். அவரிடத்துல குறைவுகள் இல்லை, எந்த விதமான தவறுதல்களும் இல்லை, எந்த விதமான தீமையும் அவரிடத்துல இல்லை. அவர் நிறைவாய் இருக்கிறார். ஆனால் இந்த தமக்கு முன்பதாக ஒரு கரைதிரை இல்லாத ஒரு மனவாட்டியை நிறுத்தி கொள்வதற்கு சபைக்காக தம்மையே என்ன பண்ணுறார்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அவர் இந்த சபையை தன்னுடைய மனவாட்டியை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த சபை வந்து பர்ஃபெக்டாக இல்லை. இந்த சபையில் என்ன கிடையாது? பரிசுத்தம் கிடையாது, நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இல்லை. எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், இல்லை இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப பாவத்தில் இருக்கிறாங்க, அநியாயத்தில் இருக்கிறாங்க, அக்கிரமத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் வந்து சரியான நபர் இல்லைன்னு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவனுடைய நோக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மனித குலம், மனிதர்கள் பாவத்தினுடைய விளைவுகளால் வேற மாதிரி போயிட்டாங்க. அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை வித்தியாசமாக இருக்குது. கிறிஸ்துவனுடைய சிந்தை வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனிங்க. எப்படி வித்தியாசமாக இருக்குன்னா, ஜனங்க வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், அவருடைய நடக்கைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா பாவம். மிகப்பெரிய காரணம் என்னது? பாவம். இது கர்த்தருக்கு வெளிச்சமாக தெரியுது. இந்த சபை வந்து தேவ மகிமை இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. சபை இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. ஆண்டவர் வந்து அதுக்கு கனத்தை கொடுத்து வச்சுருந்தார், மகிமையை கொடுத்து வச்சு தம்முடைய பிள்ளையாக வச்சுருந்த ஆண்டவர் வந்து இந்த பூமியை அவனுக்கு ஆளுவதற்கு இந்த பூமியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருந்தார். எல்லா காரியத்தையுமே மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் பாவத்தினால எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து வராரு, கிறிஸ்துவானார் வராரு, பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இந்த மனுஷன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, இருக்க வேண்டிய நிலைமையில் இல்லை. அவன் தாழ்ந்தவனாக போயிட்டான், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். பாவம் அவனோட வாழ்க்கையை ஒரு வழி ஆக்கிருச்சு. அவன் சந்தோஷமானவனாக இல்லை, அவன் சமாதானம் நிறைந்தவனாக இல்லை. எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்கு முன்பதாக இன்னும் கூட ஒரு கூடுதலாக சொல்கிறாரு. இந்த மனிதனை எப்படி மாறிட்டான் அப்படின்னா, தேவனுக்கு சத்ருவாக மாறிட்டான். எப்படி மாறிட்டான்? தேவனுக்கு சத்ருவா, தேவனுக்கு தூரமானவனாக அவன் மாறிவிட்டான். பலனற்றவனாக அவன் மாறிவிட்டான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு விமோச்சனமே இல்லை, விடுதலையே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாரு? இவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். என் ஜீவனை அவனுக்காக கொடுத்து அவன் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவன் இருக்கும்படிக்கு அவனை நான் சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன் சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜீவனையே மனுஷனுக்காக கொடுத்தார். இதுதான் சுவிசேஷம். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதே காரியத்தை புருஷனுக்கும் மனைவியும் கர்த்தர் சொல்கிறாரு. புருஷன் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு இல்லை, மனைவியும் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அவங்க இருக்க வேண்டிய இடம் வேறு மாதிரி உன்னதமான ஒரு இடம், ஒரு மகிமை நிறைந்த ஒரு இடத்துல இருக்கணும். பாவத்தினுடைய விளைவு நிமித்தமாக அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு அடிமட்டமான ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. புருஷனும் அப்படி தான், மனைவியும் அப்படி தான். கிறிஸ்துவானவர் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு புருஷனும் இந்த பூமியில் வாழக்கூடிய புருஷனும் மனைவியும் அவங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ ஆண்டவருடைய சத்தியம் என்ன, சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவானவர் எப்படி மனவாட்டியை அவர் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்து அவர்களை தேவன் ஒரிஜினலாக எந்த இடத்துல வச்சாரோ அந்த இடத்துல திரும்பமாய் வருவதற்காக எல்லா காரியத்தையும் செய்தார். எல்லா காரியத்தையும் செய்தார். அதே போல் புருஷனானவன் தன்னுடைய மனைவி, இப்போ இவங்க இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. சில நேரங்கள் நம்ம ப்ளேம் பண்ணுறோம். என்ன ப்ளேம் பண்ணுறோம்? நீ சொன்னது சரி கிடையாது, நீ பண்ணது தப்பு, எல்லாம் உன் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், உன்னால் தான் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து நம்முடைய அறியாமையில் நம்ம பேசுகிறோம். நம்முடைய தவறுதல்களின் நிமித்தமாக நம்ம பேசுகிறோம். நமக்கு வெளிப்பாடுகள் இல்லாததுனால பேசுகிறோம். காரணம் அது கிடையாது. அவங்க நம்ம சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க சரியாக இல்லை, எல்லாவற்றையும் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறோம், கரெக்டாக செய்யலை, எல்லாம் வித்தியாசமாக போகுது. நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாத சில காரியங்கள் செய்கிறாங்க, எல்லாம் வித்தியாசமாக போகுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் நீ எல்லாமே நீ பண்ணது தான், உன்னுடைய தவறு தான், நீ இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி செஞ்சுருக்கலாமே.
இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் உன்னால தான் போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. ஆதி ஆகமத்துக்கு நம்ம போனோம். பாவத்தினுடைய விளைவு தான். பாவத்தினுடைய விளைவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை இதெல்லாத்தையும் பாவம் தான் கொண்டு வந்தது. இது நிமித்தமாக தான் குடும்பத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி கிடையாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, எல்லாமே வித்தியாசமாக போகுது. எப்படி வாழ்கிறது, என்ன பண்ணுறது தெரியல. இப்போ கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் வந்து தெளிவாக ஒரு போதனையை கொடுக்குறார். கிறிஸ்துவானவர் சபையில் அன்பு கூர்ந்தது போல் புருஷனானவன் என்ன பண்ணணுமா, சபையில் தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும்னு சொல்கிறாரு. எப்படி அன்பு கூறணுமா? கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, தன்னுடைய உயிரையே கொடுத்து என்ன பண்ணுறாரு, மனைவியிடத்தில் அன்பு கூறணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பு கூற வேணும். அதே போல தான் என்னுடைய கணவர் வந்து பாவத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற அவருடைய வாழ்க்கையில் அவரை எந்த இடத்துல கர்த்தர் வைத்தாரோ, எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து சேர்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், விட மாட்டேன். அதற்காக எல்லா முயற்சியும் எல்லா பிரயாசங்களும் நான் எடுப்பேன் என்று மனைவியானல் சொல்லும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். அதே போல் தன்னுடைய ஒரு கணவனும் என்னுடைய மனைவி இப்போ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, ஆசீர்வாதங்கள் எல்லாமே இழந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மையும் தேவனிடத்தில் பெற்றுக் கொடுக்கும்படிக்கு எல்லா விதமான முயற்சியும் நான் செய்வேன் என்று அவன் உறுதி எடுத்து தீர்மானம் எடுத்து நம்ம செய்யும் பொழுது, காரியங்களை செய்யும் பொழுது, நடப்பிக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக அது மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. எப்படி இருக்குது பாருங்கள் கிறிஸ்துவனுடைய போதனை. அப்படியே அந்த சுவிசேஷம் அந்த திருமண வாழ்க்கையில் அப்படியே வந்து நடக்கிறது நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, சபை வந்து பர்ஃபெக்டாக இல்லை. இன்னைய வரைக்கும் பர்ஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். தேவனுக்கு உகந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ரட்சித்தார், அவருடைய ரத்தத்தினால சுத்திகரித்தார், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றினார். இன்னமும் இன்னைய வரைக்கும் என்ன பண்ணுறார், ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருக்கு உகந்த மனவாட்டியை மாறுவதற்கென்று எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரே நாளில் முடியறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட மனைவியும் சரி கணவனும் சரி அவங்க பர்ஃபெக்டாக மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுமா, கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல வர்ற வரைக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஏற்ற துணை என்பது என்ன அப்படின்னா, தேவன் வைத்த அந்த இடத்துல மனைவியும் கணவனும் சரியான இடத்துல வந்து சேர்ற வரைக்கும் உதவியாக இருக்கிறது பாருங்க. உதவியாய் எல்லா காரியத்திலும் நடப்பது என்பது ஏற்ற துணை. ஹல்லேலூயா. அந்த கலரு, பணம், அந்தஸ்து அப்படி இல்லை, இதுதான் ஏற்ற துணை. இந்த உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க அவங்களுக்கு ஒரே போட்டியாக இருக்குது, நீயா நானான்ற போட்டி, ஒரே ஈகோ பிரச்சனை, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்டாகணும், ஈகோ பிரச்சனை, நீ சொல்கிறது நான் எப்படி கேட்பேன், நான் சொல்கிறது நீ கேளு, இப்படி போட்டியாக இந்த உலகம் கற்றுக் கொடுக்குற காரியம். தே ஆர் காம்படிட்டிவ் டு ஈச் அதர். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்ற துணை என்பது தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். எப்படி அப்படின்னா, இவர்கிட்ட இல்லாதது அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்ககிட்ட இல்லாதது இவர்கிட்ட இருக்குது. கர்த்தர் அப்படி தான் கர்த்தர் படைத்து இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். சொல்ல முடியாது, ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு தெரியுது, ஈகோ பிரச்சனை. இது வந்து கர்த்தர் என்னை முழுமையாய் மாற்றுவதற்கு மனைவி இடத்துல சில நல்ல குணங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அது நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு சரி தெரியாத சில காரியம் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட இல்லாத விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. ரெண்டு பேரும் நம்ம ஒன்றாக சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம முழுமையானவர்களாக மாறுகிறோம். எப்படி ஆகிறோம்? முதல்ல we have to recognize it. அதை என்ன பண்ணணும், அறிந்து உணர்ந்து கொள்ளும். எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்கிறது தான், நான் செய்கிறது அப்படி கிடையாது. நமக்கு தெரியாத விஷயம் கூட அவங்களுக்கு கர்த்தர் அப்படி தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தர். அப்போது அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், அவர்கள் வேற அப்படி கிடையாது, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படி தான் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்னா சில நேரங்களில் அந்த பாவத்தினுடைய விளைவு வந்து இந்த உலகம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, ஒரு மனிதனை சுயநலவாதியாக மாற்றி விட்டது. பாவம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒரு மனிதனை சுயநலவாதியாக மாற்றி விட்டது. அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு பிடிச்சது செஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்.
அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறான். அவன் விருப்பப்பட்டதை செய்கிறான், விருப்பப்பட்டதை யோசிக்கிறான், அதையே செய்கிறான், அதையே நாடுறான். இதெல்லாம் எல்லாமே அதிலேயே பிளான் பண்ணுறான். அந்த சுயநலம். காரணம் என்னென்னா, பாவத்தின் விளைவாக குடும்பத்தில் என்ன வந்துருச்சு? சுயநலம் வந்து விட்டது. இப்போ என்ன நடக்குது? இந்த சுயநலன்றது யாருக்கு நல்லா நல்லா படம் போட்டு வெளிச்சம் போட்டு தெரியும் அப்படின்னா, கூட இருக்கிற மனைவிக்கு நல்லா தெரியும், இல்லைன்னா கூட இருக்கிற கணவனுக்கு நல்லா தெரியும். இப்போ சில நேரங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ நேரம் நம்ம இருக்கிறோம்? 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். நம்ம வேலை செய்கிறோம், கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய நண்பர்கள்கிட்ட பேசுகிறோம். ஸ்கூலில் கூட படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க கூட கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறோம்? நண்பர்கிட்ட பழகுறோம். அப்புறம் மற்ற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. 24 மணி நேரமும். அப்போ நம்ம எதில் நம்ம தவறுகிறோம், எதில் நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது பக்கத்தில் இருக்க நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீ செய்கிறது தப்புன்னு நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்க முடியல. நீ செய்கிறது தப்பு, உங்கள்கிட்ட ஒரு குறைவு இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறதில்ல, அது ஏற்றுக்கொள்வதற்கு மனசில். காரணம் என்னென்னா, உள்ளே இருக்கிற பாவம் பண்ணுகிற வேலை. உள்ளே இருக்கிற அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கொடுக்குறேன். ஏன் இது ஏற்றுக்கொள்ள முடியல, எப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் இப்படிப்பட்ட இந்த காம்ப்ளிமெண்ட்ரி, இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான், ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற போதனையை அடுத்த வாரத்தில் நான் கொடுக்குறேன். ஆனால் பாருங்கள், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, இது தவறுன்னு சொல்ல. நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நீ அதெல்லாம் பேசக்கூடாது. உன் வேலை என்னமோ அதை நீ பாரு. இதெல்லாம் உலகத்தினால் உண்டானது, பாவத்தினால் உண்டான விளைவுகள். இவங்களா கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாருன்னா, ஏற்ற துணையாக ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அதை சொல்கிறதுக்கு தான். அதை சொல்கிறதுக்கு தான். நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்கு தான். இது தவறு, பைபிள் அப்படி தான் இருக்குது, கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு, நீ செய்கிற காரியம் வேறு மாதிரி போகுது, இது தவறு, இது மாற்றிக்கொள்ள வேணும்னு சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அவங்கள வச்சிருக்கிறார். ஏற்ற துணை. ஏற்ற துணை என்பது துணை, ஹெல்ப்பர்னு வருது. இங்கிலீஷில் என்ன வருது? ஹெல்ப்பர். எப்படிப்பட்ட ஹெல்ப்பர் சொல்லுங்கள்? மேலே ஒரு ஃபேனை மாட்டின கீழே இருந்து கட்டிங் பிளேயரு, ஸ்பேனரு கொடுக்குற ஹெல்ப்பர், அந்த மாதிரி ஹெல்ப்பர் கிடையாது. சில பேர் ஹெல்ப்பர்னு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, ஏதோ சாதாரணமான ஒரு நபர் போல் இருக்குது, கொஞ்சம் உதவி வேலை செய்கிறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பொருளை எடுத்து கொடுக்குது. அப்படி இல்லை. இதே ஹெல்ப்பர்ன்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக தேற்றவாளனை அனுப்புவேன். இங்கிலீஷில் ஹெல்ப்பர், ஐ வில் சென்ட் யூ த ஹெல்ப்பர்னு வருது. ஹெல்ப்பர்னா எப்படிப்பட்ட ஹெல்ப்பர்னா, கீழே விழுந்து கிடக்கிற ஒருத்தனை தூக்கி நிறுத்துகிற, ஒரு உதவி செய்கிற ஒரு ஹெல்ப்பராக தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கீழே இருந்து எடுத்து கொடுக்குற ஒரு ஹெல்ப்பர் கிடையாது. அவர் விழுந்து போன அந்த மனிதனை, பாவத்தில் கிடக்கிற அந்த மனிதனை, அசுத்தத்தில் இருக்கிற அந்த மனிதனை தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு உதவி செய்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த விதத்தில் தான் மனைவியும் எப்படி இருக்கிறாங்க? வீட்டில் நமக்கு உதவி செய்கிறவர்களாக. அதே போல் கணவனுமே சரி மனைவிகிட்ட சொல்கிறான், இதெல்லாம் தவறு, இது பண்ணி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும், அப்படி கிடையாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுதோ, இது என்னோட வாழ்க்கையில் இது ஒரு குறைவாக இருக்குது, இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு இருதயம் நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த இடத்துல தான் தேவ சமாதானமும் தேவ சந்தோஷமும் அந்த குடும்பத்தில் பெருக்கெடுத்து ஓடுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம யாருமே பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்ன்றத இந்த ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக அந்த செய்தியை நம்ம முடிக்கலாம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், ஆனால் கிறிஸ்து நமக்காக நம்மளை மீட்டு எடுத்தார், நம்மை தூக்கி எடுத்தார், நமக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். அவர் நமக்காக கொடுக்காதது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம தகுதியானவர்கள் அல்ல. தேவன் அவருடைய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்துவதற்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல. நம்மை மீட்டு எடுப்பதற்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல. நம்ம ஒன்றுமே அவருக்கு நம்ம செய்யலை, ஆனால் எல்லாமே அவர் செஞ்சார். வேத வசனமும் அப்படி தான் சொல்லுது. உங்களுக்கு கிறிஸ்து என்ன செஞ்சார், அது மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யுங்கன்னுது. இந்த சத்தியம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பம் பரலோக ராஜ்யமாக மாறிடும். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம், ஒரு பாட்டு நேற்று ஒரு பாட்டு கேட்டுட்டு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம்லாம் வந்துவிட்டது. ராஜ்யம்லாம் இப்போ அது கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரத்யட்சமான ராஜ்யம் இல்லை, ஆனால் நம்ம கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார். ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற குடும்பமாக மாற முடியும், தேவன் நடத்துகிற குடும்பமாக மாற முடியும்.
பரலோக ராஜ்யமாக ஒரு குடும்பம் மாற முடியும். இந்த வேத வசனங்களுக்கு, இந்த சத்தியத்திற்கு, இந்த போதனைகளுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய வீடே ஒரு பரலோகம் மாறிடுது. ஹல்லேலூயா. சிலரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா, நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணால் வல்லமை இறங்குதுங்க, அப்படியே ஜெபம் பண்ண பிசாசுலாம் ஓடுது, அப்படியே சுகமாகுது, அவர் வந்து நின்னாலே அப்படியே ஜனங்கள்லாம் பயங்கரமாக. ஆனால் வீட்டில் பார்த்தா ரொம்ப கோபம், எரிச்சல், கத்துறது, எல்லாமே பண்ணுறது. எப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது? நல்லா கோபம் வருது, எரிச்சல் வருது, அப்படியே டென்ஷன் ஆகி கத்துறது. எப்படி இது ஒரே நேரத்தில் நடக்குது? இதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. காரணம் என்னென்னா, இந்த அபிஷேக கூட்டம் நேற்று நம்ம வச்சுருந்தோம். அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்குது, வல்லமையை கொடுக்குது. ஜெபம் பண்ணால் சுகம் ஆகும், ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடும், வியாதிகள் சுகமாகும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கும். அது வந்து கிஃப்ட். அதுக்கு பேர் என்னது? கிஃப்ட்டு. யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுனால நம்ம பெரிய ஆள் கிடையாது. கிஃப்ட்டு யார் வேணால் நமக்கு கொடுக்கலாம். அது கர்த்தர் ஈவான் நமக்கு கொடுத்தது. நம்ம ஜெபம் பண்ணால் அங்கே சுகமாகுது, பிசாசு ஓடுது, அது நம்மளால் உண்டானது அல்ல, அது அவர் கொடுத்தது. அவர் கிஃப்டாக கொடுக்குறாரு, அவ்வளோதான். அந்த கிஃப்ட்டு நம்ம கொடுத்ததுனால நம்ம பெரியவர்கள் அல்ல. அது நம்மளை ஒரு பெரிய ஆளாக மாற்றுறது இல்லை. எது நம்மளை கர்த்தருக்கு முன்னதாக பெரிய ஆளாக மாற்ற தெரியுங்களா? நம்ம கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுகிறார் என்று வேத வசனம் சொல்லுது. அதிகமான கனி. எப்படி அந்த கனிகள் உண்டாகுதுன்னா, இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை அப்படியே பத்திரப்படுத்தி அதன்படி நம்ம செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே வித்தியாசம் உண்டு. அங்கே தான் கர்த்தர் சந்தோஷப்படுறார். அங்கே தான் நம்ம பெருமை பாராட்ட முடியாது. எனக்கு இவ்வளோ வல்லமை இருக்குது, வரங்கள் இருக்குது, பெருமை அது கர்த்தர் கொடுத்தது. அதை அவருக்கு தெரியும், இது நம்ம தான் கொடுத்தோம் இவனுக்கு, அதனால தான் இவ்வளோ காரியத்தை அவன் செய்கிறான்னு. ஆனால் கர்த்தருக்கென்று நம்ம சில காரியங்கள் கொடுக்க முடியும். நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா, தேவனிடத்தில் சில காரியங்கள் நம்ம கேட்டு வாங்குகிறோம், பெற்றுக்கொள்கிறோம், கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட எதையோ கேட்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, என் வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு எதனா கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்கலாம். நான் எதனா கொடுக்கணுமா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், கொடுக்க வேண்டியது இருக்குப்பா, உன் மனைவிடத்தில் அன்பு கூடுன்றார். அன்பை காட்டு. உனக்கு கணவனுக்கு என்ன பண்ண, நீ எல்லா காரியத்திலும் பயபக்தியா நட அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரியங்களை, இந்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரியப்படுறார். ஏன்னா அவருடைய இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப சாதாரணமாக நடக்காது. இன்றைக்கி கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அப்படியே மறந்துடும். அதனால தான் இது ஒரு தொடர் போதனையாக வச்சுருக்குறோம். இந்த சத்தியம் உள்ளே போக 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 இது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும், இருதயத்தில் நல்ல எண்ணங்களை கொண்டு வரும், இருதயத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும், குடும்பத்தில் வித்தியாசத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நிறைந்த குடும்பமாக நம்முடைய வீடு மாறிடும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அதுதான் இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம, ஆண்டவரே நான் உமக்கு சில காரியங்கள்லாம் கொடுக்க விரும்புகிறேன், ஆண்டவர் உமக்கென்று நான் கனி கொடுக்குறேன். கனி கொடுக்குறது நீங்கள் தான் கொடுக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியின் உதவி செய்வார். ஆனால் அதை நீங்கள் தான் கொடுக்கணும். நம்ம தான் பிரயாசப்படணும், நம்ம அதுக்காக முயற்சி பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படியணும், மாற்றங்கள் உண்டு பண்ணுவார் கர்த்தர் குடும்பத்தில். ஹல்லேலூயா. அந்த மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும். அந்த மனிதன் தான் பரிசுத்த ஆவினால் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறான் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவினால் நிறைந்து வாழ்கிறதுக்கும் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரே அப்படின்னு என்ன நிரப்புங்கன்னு வந்து சொல்லி அபிஷேகத்தை நிரம்புகிறாங்க. அது பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகம். அந்த நேரத்தில் பயங்கரமாக இருக்கும், அந்த நேரத்தில் வல்லமையாக இருக்கும், பவராக இருக்கும், அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆனால் ஒரு நாள் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திரும்பமான பாவமான எண்ணங்கள், பாவமான சிந்தனை, அப்புறம் வந்து கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாமே இருக்கும். ஒன்றுமே மாறி இருக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? அது அபிஷேகம், அது கிஃப்ட்டு. அது வேற, இது வேற. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவது என்பது வேற. அது எப்படிங்க நிரப்பப்படுறது? அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இப்போ போக முடியாது, நேரம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் நமக்குள்ளே வந்து ஃபில் ஆக 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 அதை கைக்குள்ள நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைகிறோம். அப்படி தான் நிறைகிறோம். அந்த மனுஷனோட வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவரோட நடக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை அவன் இடத்துல இருக்கிறத நம்ம காண முடியும். அதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த செய்தி. இந்த செய்தி. என்னுடைய ஆசை அப்படி என்னென்னா, ஏதோ ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்படல. நான் ஒரு மாற்றங்கள் உண்டாகணும், சபையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். சபையாருடைய அந்த சிந்தனைகளில், அவருடைய எண்ணங்களில், அவங்களுடைய நடக்கைகளில், குடும்பங்களில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும்.
அதற்காக தான் போராடுகிறோம், அதற்காக தான் நிறைய காரியங்களை பிரயாசப்படுகிறோம். அதுக்காக தான் நீங்கள் நிற்காதீங்க எல்லாரும் வாங்கன்னு சொன்னோம். அல்லேலூயா. சில குடும்ப தலைவர்கள் அந்த இடத்துல காணும். இந்த பிரசங்கத்தை நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை எப்போ பண்ணுறது இல்லை. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தேவனுடைய ஆராதனையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆராதனையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்கவே கூடாது. ஆலயத்துக்கு கரெக்டாக வரணும். இந்த செய்தி தான், இந்த வசனங்கள் வார்த்தைகள் தான் வாழ்க்கையை மாற்றும். அதுதான் கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு. இந்த வசனங்கள் தான், இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். வேற எதுவும் மாற்ற முடியாது. வேற எதுவுமே இந்த வசனம் கேட்க 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 விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால வருது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருது. இந்த வசனம் உள்ளே போக போக தான் மாற்றங்கள் உண்டாகும். இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் உண்டாகாது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி முன்னாடி இருந்துச்சு, அவர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்ற வசனங்களை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம். பாருங்கள், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், மறக்கக்கூடாது. நீங்கள் எழுதி கூட வச்சுங்க. நம்ம முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இதெல்லாம் ஒரு லெசன் தான், இதெல்லாம் ஒரு பாடம். அப்படி உள்ள ஆழமாக பதியக்கூடிய ஒரு காரியம். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் நம்ம சத்துருக்களாக இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணுறார், நமக்காக மரிக்கிறார். இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம கணவனும் சரி மனைவியும் சரி அப்படியே நமக்கு 100% ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நமக்கான நபரே கிடையாது, வேணாம் தேவையே இல்லை அப்படின்ற ஆப்போசிட்டாக சத்துருவை போல் ஆகிடுவாங்க. ஆனால் ஆண்டவரோட அன்பு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடி அவருக்கு சத்துருக்களாக இருந்தாங்க. நல்லவனுக்காக ஒரு சிலர் வந்து மறிக்க துணிவாங்க. ஆனால் சத்துருக்கள், பாவிகளுக்காக, சத்துருக்களுக்காக, துரோகிகளுக்காக யாரும் மறிக்கிறதுக்கு துணிய மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அவருடைய அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் அது புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு, தேவனுக்கு நம்ம சத்துருக்களாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக மறிக்கிறேன்னு வராரு, ஒத்துக்குன்னு வரார். நான் மறிக்கிறேன், இந்த ஜனத்திற்காக நான் மறித்து என் ஜீவனையும் நான் கொடுக்குறேன், அவர்களை என்னுடைய மனவாட்டியாக என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன், அவர்களை நீ வைத்த இடத்துல திரும்பவுமா என்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறேன், கரைத்திரையற்ற ஒரு மனவாட்டியாக கொண்டு நிறுத்துகிற வரைக்கும் தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்க, கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கு ஒரு அடையாளம். மனைவியும் அப்படி தான். என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, அவர் குடிக்கிறாரு, சில பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. இனிமேல் அவர் வாழ்க்கை அவர் பார்த்துட்டு போட்டோம், என் வாழ்க்கை நான் பார்த்து ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறோம். அப்படி கிடையாது. அவர் ஏதோ ஒரு காரியத்தை தவறி இருக்கிறார். ஆனால் அவர் இருக்க வேண்டிய இடத்துல திரும்பவுமாய் வந்து சேர்ற வரைக்கும் நான் விட போகிறது கிடையாது. அதற்காக என் ஜீவனையும் கொடுப்பேன், அதற்காக நான் ஜெபிப்பேன், நான் பாரப்படுவேன், எல்லா காரியங்களும் நான் அதற்காக நான் செய்வேன்னு சொல்லி அதற்காக நம்ம போராடும் பொழுது தேவன் அதை கனப்படுத்துகிறார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சில பேர் இங்கே வாழ்க்கையை தொடங்கலை, திருமணம் ஆகலை. இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் திருமணம் ஆகும் பொழுது இது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த வாழ்க்கை செழிப்புள்ளதாக, ஆசீர்வாதமானதாக அது மாறும். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 2:13. முன்னாடி நம்ம எப்படி, நான் முடிச்சிடறேன் பாருங்கள், கவனிங்க. முன்னாடி நம்ம தூரமானவர்கள், கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் நம்ம எப்படி இருந்தோம், தூரம், சம்மந்தமே இல்லை. அவங்களாம் நம்ம வேற அவர் வேறன்ற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஆனால் தூரமாக இருந்த நம்ம கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால நம்ம இப்போ எப்படி ஆயிருக்கோம், சமீபமாக இருக்கணும். தூரமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண, தேடி வந்தார். சிலருடைய குடும்பத்தில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சிங்க, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இல்லை, கேப் ஆகி போச்சு, தூரமாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அவரிடத்துல நெருக்கி சேர்க்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்களும் அந்த சத்துருக்களாக இருந்தோம், தூரமானவர்களாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, நம்மை தேடி வந்தார். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அதுதான் ஒரு புருஷனுக்கான ஒரு நல்ல ஒரு அடையாளம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், அதை வாசித்து முடிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம்.
நம்ம எப்படி இருந்தோம் முன்னாடி? நம்ம பலனற்றவர்களாக இருந்தோம். எப்படி இருந்தோம்? பலனற்றவர்களாக என்ன அர்த்தம்னா, நம்மளை நாமளே விடுதலை பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளை நாமளே பரிசுத்தம் பண்ணிக்கொள்றதுக்கு நமக்கு பலன் கிடையாது. பலன் இல்லாமல் ஆயிட்டோம். நம்மளால் ஜெயிச்சு வர முடியாது, மீண்டு வர முடியாது. பாவத்தினுடைய வல்லமையை போராடி அதுலேருந்து ஜெயிச்சு வரவே முடியாது. நம்ம பவர்லெஸ்ஸாக இருந்தோம். தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். இப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆயிருங்க, இது இந்த மனுஷ குலமே வேணாம், உதறி தள்ளிட்டு இருக்கலாம். இது வேணவே வேணாம். நம்ம நல்லா படைச்சோம் இந்த மனிதர்களை, இவன் அநியாயமாக இப்படி போயிட்டானே, நமக்கு சத்துருவாயிட்டான், நம்மளை விட்டு தூரம் போயிட்டான், பாவம் பண்ணிட்டான், இவனுக்கு பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியாது, இவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அவனை இவன் தேவையே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை என்ன பண்ணல, அதை செய்யலை. என்ன பண்ணுறாரு? உயிரே கொடுக்குறாரு, ஜீவனையும் கொடுத்து இருக்க வேண்டிய அந்த இடத்துல திரும்ப வர்றதுக்காக எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா! எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றி சொல்லுகிறேன்றார். அந்த கணவன் மனைவி, புருஷன் மனைவியினுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றி சொல்லுகிறேன். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல் புருஷன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். எந்த அளவுக்கு அன்பு கூறணும்? கிறிஸ்துவை பார்த்தா போதும். இது பெரிய போதனை, ஒரு நாளில் முடியறதில்லை. கிறிஸ்துவை பார்த்தா மனைவியின் இடத்துல எப்படி அன்பு கூறலான்றதை எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஹல்லேலூயா! இதை கற்றுக்கிட்டா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? அது சமாதானமாக இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருக்குமா? எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தர் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கார். சமாதானமாக இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? இருக்கும். குடும்ப வாழ்க்கை அற்புத விதமாக மாற்றி அமைக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாம் ஜெபிக்கலாங்களா? கண்களை மூடும், ஜெபித்து அது பின்பதாக நம்ம காணிக்கை பாடலுக்கு நேராக கடந்து செல்லும். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ரகசியம் பெரியது என்று சொன்னீரே ஆண்டவரே, கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றி நான் சொல்லுகிறேன் என்ற இந்த சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம், கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அப்பா, புருஷனானவன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற சத்தியம் ஒவ்வொருடைய இருதயத்தில் வெளிப்படட்டும். மனைவி சபை கிறிஸ்துவனிடத்தில் பயபக்தியாக இருக்கிறது போல மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும் என்ற சத்தியம் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இது சொல்லப்படுகிற இந்த சத்தியம், இந்த வார்த்தைகள், வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தில் 100 மடங்கு பலன் தரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. இந்த வசனங்களின் மூலமாக, இந்த வார்த்தைகள் மூலமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.